ஓகே, வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர்? நம்ம இவ்வளவு நேரம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து எம்பெடட் பிளாட்ஃபார்ம் இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து எம்பெடட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் என்ன, எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் என்ன பார்த்தோம். இந்த செஷன்ல பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர்ல என்னென்ன சர்வீசஸ்லாம் கவர் ஆகுது, வாட் ஆர் த சர்வீசஸ் வந்து நீங்க ஒரு விசென்டருக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ். ஸோ சில எசென்சியல் சர்வீசஸ்லாம் இருக்கு விசென்டருக்குன்னு. அந்த எசென்சியல் சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் நம்ம கண்டிப்பா ரன் பண்ணணும், அப்புறம் எந்தெந்த சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் கவர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் தான் மெயினான பேக்கேஜ் ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த நீங்கள் வந்து விசிஎஸ்ஏ விஎம் வந்து டெப்ளாய் பண்ணுறப்ப ஸோ இப்போ விசிஎஸ்ஏ டெப்ளாய் பண்ணுறப்ப இன்ஸ்டால் பண்ணுறீங்களா இல்லை அப்கிரேட் பண்ணிக்கலாம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்கேஜை ப்ராப்பராக டெப்ளாய் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் தான். ஸோ அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோலர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா VMware Appliance Management Service, License Service, Security Token Service, Certificate Service, Health Monitor. ஸோ VMware Appliance Management Service அப்படின்னா அந்த VCSA VM இருக்கு இல்லையா, நீங்க வந்து ஒரு VCSA VM வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேர் அப்ளைன்ஸ் VM. இந்த VCSA VM இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அப்ளைன்ஸ் VM சொல்லுவோம். ஸோ இந்த VM மேனேஜ் பண்றது தான் இந்த VCSA VM மேனேஜ் பண்றது தான் இந்த அப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். VMware அப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ன அப்படின்னா அப்ளைன்ஸ் அப்படிங்க எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த VCSA VM வந்து ஒரு அப்ளைன்ஸ்க்கு ஒரு வாட் இஸ் அப்ளைன்ஸ் வாட் இஸ் OVF அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல நான் சொல்லுவேன் நான். பட் இப்போ சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அப்ளைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ், ஓகேங்களா, ப்ரீ கான்ஃபிகர்டு ஒரு விர்ச்சுவல் மிஷின் பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் தான் இந்த நம்ம யூஸ் பண்ற அந்த VCSA VM. ஸோ அதை மேனேஜ் பண்ணுது. அப்புறம் லைசன்ஸ் சர்வீஸ், VMwareல பொறுத்த வரைக்கும் vCentrக்கு லைசன்ஸ் வாங்கணும், அப்புறம் ESXக்கு வந்துட்டு கோர் பேஸ்ட் லைசன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஸோ அந்த லைசன்ஸை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த VMware லைசன்ஸ் சர்வீஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. அப்புறம் VMware செக்யூரிட்டி டோக்கன் சர்வீஸ், ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டோக்கன் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோக்கன் அப்படிங்கிறது வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா பேக்எண்ட்ல வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் நடக்கிறதுக்கு இந்த டோக்கன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி டோக்கன் சர்வீஸ் வந்து இந்த இதில் தான் PSCல தான் கவர் ஆகுது. VMware சர்டிஃபிகேட் சர்வீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் SSL சர்டிஃபிகேட்டு, நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது VMwareலேயே வந்து நிறைய சர்டிஃபிகேட் வந்து உள்ள உண்டு. சர்டிஃபிகேட் எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டிக்காக. நம்ம லேப்டாப்ல நம்ம அதை யூஸ் பண்றப்ப அதுல செக்யூர் இருக்கணும், அந்த ப்ரௌசர்ல மூலமா 443 போர்ட் மூலமா யூஸ் பண்ற செக்யூர் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட் உண்டு. அதுல ஒன் ஆஃப் த சர்டிஃபிகேட் SSL சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட் சர்வீசஸ் ஃபுல்லா மேனேஜ் பண்றது இந்த இதுதான். அப்புறம் ஹெல்த் மானிட்டர், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல் ஹெல்த் மானிட்டர் அப்படிங்கிறது நம்ம vCentroட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும், அதான் இது. ஸோ இந்த மெயினான சர்வீசஸ் எல்லாமே நீங்க இந்த எம்பெடட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, ஸோ இந்த எம்பெடட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் இன்ஸ்டால் பண்றப்ப இது வந்து நம்ம பண்ண மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி நடக்கும். இப்போ நான் சொல்றது எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் சொல்றேன். நீங்க இந்த ஒரு VCSA வந்து டெப்ளாய் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வீசஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். அது நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது நீங்க இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இன்ஸ்டலேஷன் இருக்குது. நீங்க ஸ்டேஜ் 1 இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமாவே ஆட்டோமேட்டிக்கா அது இந்த எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம் இந்த எம்பெடட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் கண்ட்ரோல் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அதை சும்மா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் எதுக்காக எந்தெந்த சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து vCenterல சில இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இது 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 நோட் பண்ணிக்கோங்க, இது இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ vCenterல என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது இன்டர்வியூ கொஸ்டின். vCenter எசென்சியல் சர்வீசஸ், ஒரு vCenterல என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வாமி பேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணா அதுல பார்க்கலாம். ஸோ வாமி பேஜ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் வாமி பேஜ் அப்படின்னா நம்மளோட vCenter மேனேஜ் பண்றதுக்கு பேர் தான் வாமி பேஜ். ஸோ vCenterோட IP அட்ரஸ் எடுத்துக்கோங்க.
அல்லது vCenter ஹோஸ்ட் நேம் FQDN நேம் எடுத்துட்டு ப்ரௌசரில் போட்டு 5:5480 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இது பேர் மேனேஜ்மெண்ட் பேஜ், விர்ச்சுவல் மேனேஜ்மெண்ட் பேஜ். அந்த vCenter மேனேஜ் பண்ணுறதுக்கான பேஜ். இதுக்கு வந்து கிரெடென்ஷியல் வந்து ரூட் பாஸ்வேர்டு, அந்த vCenter VM கூட ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ ரூட் பாஸ்வேர்டு ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேமி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது பேர் தான் வேமி பேஜ். ஸோ இதில் வேமி பேஜில் சர்வீசஸ்னு ஒரு காலம் இருக்கும். இதில் இந்த சர்வீசஸ் காலமில் என்னென்ன vCenter சர்வீசஸ்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, எதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் முக்கியமான சர்வீசஸ் எல்லாமே இப்போ நான் சொல்கிற சர்வீசஸ். ஓகே, நோட் திஸ் சர்வீசஸ். VMS CM நிறைய சர்வீஸ் இருக்கு. அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 சர்வீசஸ் இருக்குது. பட் அதில் நான் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5-10 சர்வீசஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்வீசஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வைக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ VMR CM சர்வீஸ் இதுக்கு அப்படின்னா VMR காம்பவுண்ட் மேனேஜர். காம்போனன்ட் நம்மளோட vCenterல சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். பேக்கேஜ் காம்போனன்ட்ஸ் லைக் ஆட்-ஆன்ஸ் காம்போனன்ட்ஸ். இந்த vCenter எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இப்போ vCenter இருக்குது. இந்த vCenterல சில கான்ஃபிகரேஷன்ல சில அப்புறம் இந்த ஆட்-ஆன்ஸ்லாம் சில காம்போனன்ட்ஸ் வந்து ரன் ஆகும். அதை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த vCenter காம்போனன்ட் சர்வீஸ் வந்து இந்த சர்வீஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. VMR-CM அப்படிங்கிற சர்வீஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. அப்புறம் VPXD. இந்த VPXD ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளால vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ VMR vCenter சர்வரோட மெயின் சர்வீஸ் வந்து இந்த VPXD சர்வீஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த மெயின் சர்வீஸ் இது. VPXD is a VMR vCenter server service. One of the main service இது. இது ரன் ஆகும் அப்படின்னா எப்படி நான் vCenterல போய் எனேபிள் பண்ணனுமா? நான் சொல்றேன், இதை முடிச்சுக்கிறேன், அதுக்கு அடுத்து வரேன். ஓகே ஓகேண்ணா. இந்த சர்வீஸ் எதுக்கு அப்படின்னா உங்களோட vCenter சர்வர் ரன் ஆகணும்னா இந்த சர்வீஸ் ரன் ஆகணும். இந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளால vCenter ஆக்சஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வீஸ் இது. தென் APL MGMT. APL MGMT அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ அப்ளையன்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளோட VCSA VM வந்து ஒரு அப்ளையன்ஸ். அந்த VCSA VM மேனேஜ் பண்றது அப்படின்னா இந்த APL மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இந்த அப்ளையன்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தான். அதுல வந்து நம்ம இந்த சர்வீஸ் மூலமா தான் அந்த அப்ளையன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுது. அப்புறம் VMR WAPI சர்வீஸ், WAPI என்ட்பாயிண்ட் சர்வீஸ். இந்த VMR WAPI என்ட்பாயிண்ட் சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. இந்த vCenter சம்பந்தமான நீங்க இப்போ ஏதோ ட்ரபிள் ஷூட்டிங் பண்றீங்க, இந்த vCenterல ஏதோ ஒரு இஷ்யூ, அப்போ அந்த vCenterல வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றீங்க. ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றப்ப இந்த WAPI ஒரு WAPIக்குன்னு ஒரு லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷன்ல இருந்து லாக்ஸை நம்ம வந்து எடுப்போம். ஸோ அந்த லாக்ஸ் சர்வீஸ் தான் இந்த சர்வீஸ், WAPI என்ட்பாயிண்ட் சர்வீஸ் இது. அப்புறம் VMR VSM V சர்வீஸ் மேனேஜர். இது சும்மா சர்வீஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இது. அப்புறம் VMON சர்வீஸ் முக்கியமான சர்வீஸ். VMR சர்வீஸ் ஃபார் லைஃப் சைக்கிள் மேனேஜர். இது வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜரோட சர்வீஸ். லைஃப் சைக்கிள் மேனேஜர்னா ஐ திங்க் எவ்ரிவன் நோஸ். லைஃப் சைக்கிள் மேனேஜர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? we are using life cycle manager for ESXi host patch update and ESXi host upgrade. Okay, so நீங்க இந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா there is option called life cycle manager. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பேட்ச் அப்டேட், ESXi பேட்ச் அப்டேட் பண்ணிக்கலாம், ESXi அப்கிரேட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இங்கே அவைலபிள் உண்டு. ஸோ இந்த இது ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படின்னா இந்த VMON அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் மேனேஜர் சர்வீஸ் வந்து ரன் ஆகணும். தென் அதுக்கடுத்து போஸ்ட்கிரஸ். ஸோ போஸ்ட்கிரஸ் நான் சொன்னேன் டேட்டாபேஸ். உங்களோட vCenterல இருக்கிற டேட்டாபேஸ் ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படின்னா இந்த போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் சர்வீஸ் வந்து ரன் ஆகணும். சொன்ன மாதிரி
vCenter இன்வென்டரி எல்லாமே இந்த போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த VCSA VMல இருக்கிற போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த சர்வீஸ் ரன் ஆகல அல்லது கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டாபேஸ் ப்ராப்பரா ஓப்பன் ஆகாது, இன்வென்டரி ப்ராப்பரா வந்து இருக்காது. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் சர்வீஸ் வந்து போஸ்ட்கிரஸ் போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் சர்வீஸ் இது. தென் அதுக்கடுத்து vSphere UI சர்வீஸ் ரன் ஆகுது. இது எதுக்கு அப்படின்னா VMware vSphere கிளைண்ட் சர்வீஸ். இப்போ நம்ம இந்த VMware வந்து இந்த vCenter நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா we are accessing the vCenter through the VM through the browser. சரிங்களா? ஸோ இந்த ப்ரௌசர் மூலமா ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த சர்வீஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ப்ரௌசர்ல போயிட்டு vCenterோட ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா நமக்கு vCenter பேஜ் ஓப்பன் ஆகும். vCenter பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா இந்த சர்வீஸ் மூலமா நடக்குது. தென் அதுக்கடுத்து லாஸ்டா வந்து VPXD SVS VMware vCenter சர்வீஸ். இந்த மொத்த vCenter சர்வீஸையும் மேனேஜ் பண்றது இந்த VPXD SVS சர்வீஸ். ஸோ நிறைய சர்வீஸ் இருக்குது, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த சர்வீசஸ் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாமி பேஜ் இருக்கும். உங்களோட vCenterோட வாமி பேஜ் போங்க. வாமி பேஜ் போயிட்டு சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இந்த சர்வீசஸ் எல்லாமே ரன் ஆகும். இதுல எந்தெந்த சர்வீஸ் ஸ்டார்ட்ல இருக்குது, எந்தெந்த சர்வீஸ் ஸ்டாப்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டாப்ல இருக்கிற சர்வீசஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லாத சர்வீசஸ் அது பிரச்சனை இல்லை. அது அந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆகுறதுனால நம்மளால vCenter ஆக்சஸ் பண்ண முடியும். சில இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா vCenter வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த இருக்கு இல்லையா VMware vSphere கிளைண்ட், VMware vService Manager, VMware vCenter Services, VMware vCenter Server. இந்த சர்வீஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா which is called VPXD சர்வீஸ் இது. தென் VMware Lifecycle Management இது எதுக்கு அப்படின்னா vMon அப்படிங்கிற ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸ் VMware Lifecycle Management சர்வீஸ். அப்புறம் VMware Postgres சர்வீஸ் டேட்டாபேஸ் சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டேட்டாபேஸ் சர்வீஸ் வந்து VMware Postgres சர்வீஸ். இது முக்கியம். VMware ESX Agent Manager, WAPI Endpoint. ஸோ WAPI Endpoint ஒரு சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த சர்வீஸ் இது. இந்த சர்வீஸ் மூலமாக லாக்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். தென் லைசன்ஸ் சர்வீஸ் வந்து லைசன்ஸ் ஆக்டிவேட் யூஸ் பண்ணுது. ஸோ மோர் தென் ஒரு 20 சர்வீசஸ் மேலே இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சர்வீசஸ் மட்டும். சரிங்களா? ஸோ இந்த சர்வீசஸ் இன்னொரு வழி இருக்குது, நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சில கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட் மூலமாகவும் நம்ம அந்த சர்வீசஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். கமாண்ட் வந்து சர்வீஸ் -control -list. ஸோ நீங்க கமாண்ட் எப்படி போடணும் அப்படின்னா இந்த vCenter வந்து பார்ட்டிஷன்ல ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ vCenter is a Linux based OS, so you can access through the partition. partition. ஸோ இந்த பார்ட்டிஷன் ரன் பண்ணிட்டு இதுல vCenterோட ஐபி அட்ரஸ் அல்லது vCenterோட இதான் vCenterோட ஐபி அட்ரஸ் 192.168.2.33 அல்லது vCenterோட ஹோஸ்ட் நேம் கொடுக்கலாம். நம்ம vCenter ஐபி அட்ரஸ் கொடுப்போம் 192.168.2.33 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது அக்செப்ட் கொடுங்க. இதுல VCSA VM ஓட ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ ரூட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். தப்பா டைப் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு vCenter பட்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இந்த VCSA VM இருக்கு இல்லையா, இந்த VCSA VM ஆக்சஸ் பண்றோம். இந்த VCSA VM 2 டைப்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த WAMI பேஜ் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று இந்த பட்டிஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டிஷன்ல போயிட்டு நான் இதில் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணணும். அப்போதான் நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்க vCenter VM ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா வெறுமனே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஷெல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா தான் அந்த ஆக்சஸ் ரூட் ஆக்சஸ் கிராண்ட் ஆகும். ஷெல் ஆக்சஸ் இஸ் கிராண்டட் டு ரூட். உங்களுக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷெல் அப்படிங்கிற டைப் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க கமாண்ட் என்ன? ஸோ சர்வீசஸ் -control லிஸ்ட் இந்த கமெண்ட் நான் கொடுத்தேன்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குன்னு நான் பார்த்துக்கலாம். என்னோட VCSA நம்ம வந்து இதுக்கு முன்னாடி GUI பண்ணோம். GUI WAMI பேஜில் லாகின் பண்ணி GUI வந்துட்டு சர்வீசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்துக்கலாம் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகுது, ஸ்டார்ட் இருக்கு, ஸ்டாப்ல இருக்குன்னு. பட் இதே சர்வீஸை நீங்க கமெண்ட் மூலமும் பார்க்கலாம். நீங்க பட்டிஷன் லாகின் பண்ணி இருக்கு இல்லையா, VMware vMon VMware சர்வீஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜர் இருக்கு இல்லையா, VMware சர்வீஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜர். இங்கே VMware சர்வீஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜர் இருக்கும் பாருங்க. VMware சர்வீஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இந்த இருக்கா, இந்த சர்வீஸ் தான் இங்க வந்து vMon அப்படிங்கிற என்ன ஆகுது இந்த இருக்கா, VMware-mon VMware லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு இது இருக்கும். VMware lookup சர்வீஸ், VMware சர்வீஸ் கண்ட்ரோல் டோக்கன் சர்வீஸ் இந்த இருக்கு பாருங்க. VMware VPXD SVCS VMware vCenter சர்வீசஸ். appliance APL MGMT இந்த இருக்கா, APL MGMT VMware appliance management service. இந்த இருக்கா VMware appliance management service. இந்த இருக்கா appliance management service. இந்த சர்வீஸ் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். VMware appliance management service APL MGMT VMware appliance management service. அப்புறம் VMware vPostgres அப்படிங்கிற சர்வீஸ். VMware Postgres இந்த இருக்கா, VMware Postgres சர்வீஸ். இது என்னன்னா இந்த கமாண்ட் போட்டு சர்வீஸ் -control லிஸ்ட் போடணும்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் இது இருக்குது அப்படிங்கிறது இந்த கமாண்ட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். VMware VSN சர்வீஸ் சர்வீஸ் மேனேஜர் லட்சுமி. நெக்ஸ்ட் கமாண்ட் சர்வீஸ் கண்ட்ரோல் -status all அப்படி கொடுத்தீங்கன்னா எந்தெந்த சர்வீஸ் ரன் ஆகுது, எது ஸ்டாப் ஆயிருக்கு, எது ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து ஜஸ்ட் சர்வீசஸ் மட்டும் தான் தெரியுது. இதுல வந்து எந்தெந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, எந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இதில் பாருங்க, ரன்னிங் சர்வீசஸ் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரன்னிங் சர்வீசஸ் கீழே எந்த சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாப்டு சர்வீசஸ் கீழே எந்த சர்வீஸ் ரன் ஆகுது பார்த்துக்கலாம். சப்போஸ் இதில் வந்து ரன்னிங் சர்வீசஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கும் கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஏ சர்வீஸ் நீங்கள் இந்த கமாண்ட் போட்டு சர்வீஸ் நேம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீஸ்டார்ட் ஏதோ சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த சர்வீஸோட
சும்மா ஒரு சர்வீஸ் மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா VMware vState சர்வீஸ் இருக்கு. அப்ப vState, see அந்த சர்வீஸோட ஃபுல் நேம் வந்து VMware vState. ஓகே, VMware vState சர்வீஸ், அதோட ஷார்ட்கட் வந்து vState. அப்ப அந்த சர்வீஸை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த சர்வீஸோட பர்டிகுலர் நேமை மட்டும் கொடுத்துட்டு இது எரர் காமிக்குது. நம்ம தப்பா டைப் பண்ணியிருந்தா எரர் காமிக்கும். ரீஸ்டார்ட் தப்பா கொடுத்துருக்குமா? vStates see, இதான் இந்த கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீஸ் கண்ட்ரோலர் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் நேமை கரெக்டாக டைப் பண்ணணும். நான் தப்பாக டைப் பண்ணேன், எனக்கு அந்த எரர் வந்துச்சு. vState எஸ்ன்னு கொடுத்தா வந்துருச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸோட நேம் தெரியணும் அப்படின்னா இந்த கமெண்ட் கொடுங்க. சர்வீஸ் ஐஃபன் கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். தென் அந்த முன்னாடி இருக்கிற அந்த நேமை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் சர்வீஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் த சர்வீஸ். சர்வீஸ் கண்ட்ரோல் ஐஃபன் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த சர்வீஸ் நேம் மட்டும் நீங்கள் வந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா we can able to start the service. So these are the ways. ஸோ இப்போ சர்வீஸ் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதில் எது மிச்சம் பாயிண்ட் இருக்கா? யா, ஸோ ஆல்மோஸ்ட் சர்வீசஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை வேணால் நான் வந்து பிங் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கமெண்டை. நான் உங்களுக்கு டீம்ஸில் பிங் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி. ஓகேங்களா? ஓகே, எது டவுட்ஸ் இருக்கா இதில்? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். ஹலோ சார். சார் சார் இப்போ வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் இப்போ வந்து போஸ்ட் கிரெட் சர்வீஸ்ன்னு சொன்னீங்களா சார்? அந்த சர்வீஸ் வந்து ரன் ஆகல, நான் எப்படி செக் பண்ணணும் சார்? அது அந்த சர்வீசஸ்ல போயிட்டு அது இல்ல, அதுதான் நீங்க அந்த சர்வீஸ் ரன் ஆகல அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு செக் த்ரூ த வாமி பேஜ்ல இருந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அந்த வாமி பேஜ்ல போயிட்டு சர்வீசஸ்ல போயிட்டு போஸ்ட்கிரஸ் நீங்க உங்களுக்கு டைப் பண்ண முன்னாடி நீங்க கண்ட்ரோல் F கொடுத்து போஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா அங்க வந்துரும். வந்துருச்சா? இந்த போஸ்ட்கிரஸ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட்ல இருக்கு. இப்போ ஸ்டாப் ஆயிருந்தா வச்சுக்கோங்களேன், இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல வந்து ஸ்டார்ட்னு இருக்கும். இப்போ நம்ம கமாண்ட் லைன்ல பண்ணது அப்படி இங்க ஜியோல பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கமாண்ட் லைன்ல ரீஸ்டார்ட் பண்ணல சர்வீஸ், அதே சர்வீஸை நம்ம இங்க ஏதோ சர்வீஸ் வந்து ஸ்டாப்ல இருக்கு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் கொடுங்க, இல்ல ஸ்டாப்ல இருந்து ஸ்டார்ட் கொடுங்க, அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ அங்க ஸ்டார்டட் இருக்குல்ல சார்? ஆமா, அங்க ஸ்டார்டட் இருக்கு. அது ரன் இப்போ இது இப்போ ஏதோ ஸ்டாப், இந்த சர்வீஸ் ஸ்டாப்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க இப்போ ஸ்டாப்ல இருக்குது. then if I want to go to start the service, just select start, அவ்வளவுதான். இங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க இந்த கமாண்ட் ரன் பண்றது மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் ஸ்டார்ட்ல இருக்குது, எதெல்லாம் வந்து ஸ்டாப்ல இருக்குது, ஓரளவு ஐடியா கிடைக்கும். இல்ல நீங்க வாமி பேஜ்ல போய் ஜியோல கூட பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமான சர்வீஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அந்த சர்வீஸை நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா ஒரு 7 சர்வீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப்ல இருக்குது. அப்ப இந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆகிறதுனால எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. ஓகே, அப்ப எந்தெந்த சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருக்கு, எதாவது ஸ்டார்ட் ஆயிருக்கு நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நீங்க அந்த சர்வீஸ், இதாவது போஸ்ட்கிரஸ் முக்கியமான சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருந்தா நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகேங்களா? இப்போ அந்த சர்வீஸ் எதனா ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அந்த வி சென்டர் ஒர்க் ஆகாத அப்போ நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும் எப்படி சார் அது? ஸோ அந்த ட்ரபிள் ஷூட்டிங்லாம் இப்போ நீங்க இங்க வந்து பண்ணுவீங்க. இப்போ நீங்க vCenter ஆக்சஸ் பண்றீங்க. vCenter ஆக்சஸ் ஆகல. அப்ப நீங்க வாமி பேஜ்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வாமி பேஜ்ல ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த ட்ரபிள் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் எந்தெந்த சர்வீஸ் ரன் ஆகுது, எந்த சர்வீஸ் ரன் ஆகல, யூஐ சர்வீஸ் கரெக்ட்டா ரன் ஆகுதா இல்லையா? இதெல்லாமே பார்த்துட்டு எதுவும் சர்வீஸ் ரன் ஆகுதா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே.